நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழே வந்து இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். எப்படி நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்களே தவிர அதே சமயத்தில் அது எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அது மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டேட்டுக்குள்ளார அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 பேஜ் பிடிஎஃப் தான் இருக்குது. இந்த 2 பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் என்றைக்கு வந்து நம்ம கொடுக்கணும், 23/4/2025 அப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அவங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/4/2025 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய விவரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5700லேருந்து 18,000 அப்படின்ற விதத்தில் இருக்கும். இதே மாதிரி என்னென்ன தகுதிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணது தான். இப்போ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக எல்லா டீட்டெயிலுமே வந்து தேவைப்படுது இல்லையா, எத்தனை போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊரில் வந்து போஸ்டிங் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து யாருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே இருந்தாலும். அதே மாதிரி எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அரியலூரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டு இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வியூ 1MB அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழே வந்து ஆள் எடுக்கிறது. இதுலேயுமே வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி மாவட்டத்திலாம் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா நீலகிரி மாவட்டத்தில் எதுவுமே வந்து காணோம். இதில் வேறு சில ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அது மாதிரி திண்டுக்கல்லில் வந்து பார்த்தோம்னாலும் திண்டுக்கல்லில் வந்து ICDS கொடுத்துருக்காங்க. அவங்களுமே 23ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 மாவட்டத்தை செக் பண்ணி பார்த்துட்டோம். 3 மாவட்டத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்காக எல்லா மாவட்டத்துலையுமே அதே டேட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டு 23 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24/4/2025 தான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து என்ன தேதி கொடுத்துருக்காங்க, தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/4/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாவட்டத்துக்குமே வந்து ஒரு டேட் மாறுது. நீங்கள் ஏதோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து டேட் ஒன்றா கொடுத்துருப்பாங்கிறதுனால நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சக்கூடாது. இப்போ இதே மாதிரி இந்த டேட்டாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊரில் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வட்டாரம் விளாத்திக்குளத்தில் அங்கன்வாடி மைய எண், எந்த அங்கன்வாடி மையத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இன சுழற்சியின் வகுப்பு அதில் வந்து யாரில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலில் தான் எடுக்க போகிறாங்க. முன்னாள் இராணுவத்தினர் வந்து எடுக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒட்டப்பிடாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடி மையம், அந்த அங்கன்வாடி மையத்தில் யாருடைய இன சுழற்சி வகுப்பில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது மாதிரி இருக்கிற டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 பேஜில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற உங்களுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி ஆன்லைனில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிளாக்ல தான் ஒட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆன்லைனில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்டேட் பண்ணலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஆஃபீஸில் வந்து ஒட்டியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுக்காமலே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆன்லைனில் வந்து வரல. இப்போ நம்ம கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஆன்லைனில் போய்ட்டு
இப்போ நோட்டீஸஸில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே காமிக்குது பாருங்கள், அரியலூரில் காமிக்கிற மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி எம்ப்ளாயர் சொல்லிட்டு காமிக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கல, பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பிளாக் ஆஃபீஸில் வந்து எல்லாமே ஒட்டிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இடத்துல வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து அவங்க கேட்குறாங்க, யாருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு நீங்கள் போய் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஊருக்கு அது இருந்தால் மட்டுமே போடுங்க, இல்லைன்னா வந்து போடாதீங்க. உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, தூத்துக்குடியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஊரில் இருக்கிற இந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எஸ்சி, எம்பிசி, பிசி இது மாதிரி வந்து கம்யூனிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஊரில் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியிலே இல்லை அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி செலெக்ஷன், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளத்தில் மேல் மாந்தை அப்படிங்கிற ஊரில் லோக்கோமோட்டா டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். அப்போ அங்கே லோக்கோமோட்டா டிசபிலிட்டி இருக்கிறவங்க இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்கள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விளாத்திக்குளத்தில் அந்த மேல் மாந்தைன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த உடல் திறன்மை இருக்கிறவங்க அங்கே இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ப்ரெஃபரன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆள் இல்லை அப்படின்ற சமயத்தில் உங்களை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இன்னொன்று வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த ஃபார்மில் வந்து அவங்க யாருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இல்லை இந்த பிரச்சனைன்றதோட நம்ம அவங்க யாருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குள்ளத்தன்மையுடையவர், இந்த விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தொழுநோயிலிருந்து விடுபட்டவங்க, குள்ளத்தன்மையுடையவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களே கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க பாருங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கனாலும். இப்போ விண்ணப்பதாரரின் திருமண நிலை, திருமணமானவர் எனில் கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், உங்களுடைய குழந்தைங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், உங்களுடைய கணவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது முன்னுரிமை கொடுக்குறாங்க. விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து, நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்த படுக்கையில் உள்ளவர்னா அவங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுடைய 30 வயதிற்கு உட்பட்ட விதவை, நீங்கள் விதவையாக இருந்து உங்களுக்கு 2 குழந்தை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலையில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், அதாவது 2 பெண் குழந்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் நீங்கள் இருக்கிறீங்க, தனியாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு 2 குழந்தைங்க நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. திருமணம் ஆகாதவர் அப்படின்ற வகையில் அவங்களுக்கு வந்து வயசாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறந்து அவங்க ஆதரவற்று இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ விண்ணப்பதாரின் திருமண நிலையை வச்சுமே வந்து இதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே ஊராக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு, பக்கத்து ஊராக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில், அதாவது இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், இந்த கணவரால் கைவிடப்பட்டவர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர், விண்ணப்பதாரருக்கு வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இது மாதிரி வந்து தனியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி இப்போ இருக்கிறவங்களை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் இதில் கேட்குறாங்க பாருங்கள், இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாக்காளர் அட்டை, இப்போ மாநகராட்சியில் இருக்கிறீங்கன்னா மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டாக இருக்கணும், இல்லை வார்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ கிராமமாக இருந்தால் கிராமம் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வார்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வார்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாநகராட்சி நகராட்சியில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குக்கிராமம், பஞ்சாயத்து, இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஏரியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த முன்னுரிமை இருக்கிற அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதன்படி கொடுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன்.